மக்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கூட இருக்கிற வண்டி பார்த்தோம் அப்படின்னா ஹோண்டாவோட CB350RS. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ நான் வந்து கிளாசிக் 350க்கு ரிவ்யூ போட்டிருந்தேன். இப்போ தான் நம்ம பைக்ஸ் வந்து ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆஸ் அண்ட் வென் பைக்ஸ் கிடைக்க நான் மிச்ச வண்டிக்கும் நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து கமெண்ட்டில் மெயினாக சொன்னது இந்த CB350யோட ரிவ்யூ வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் ஹைனஸும் நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு மெசேஜ் பண்ணதில். பட் அகெயின் எனக்கு வந்து இப்போ கிடச்சது வந்து பார்த்தோம் அப்படின்னா CB350RS தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமே. ஸோ மெயின் நம்ம இப்போது இந்த 350cc இந்த கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பெரும்பாலும் வந்து டாமினேட்டடாக இருந்தது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வந்து ராயல் என்ஃபீல்டு தான். அதாவது ஒரு ஜே சீரிஸ் அந்த 350cc இன்ஜின் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அதை வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் சேசிஸ் அண்ட் பாடி டைப்ஸில் வந்து இது பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் கிளாசிக் 350, ஸ்டாண்டர்ட் வந்து புல்லட் 350 இருக்கட்டும், மீட்டியார் 350 இருக்கட்டும், ஹண்டர் 350ன்னு வேறு பாடி ஸ்டைல்ஸ் அண்ட் வேறு மாதிரியான கஸ்டமர் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம சூட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டாமினேட்டடாக இருக்கிற செக்மெண்ட்டை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி ஹோண்டா வந்து அவங்களோட ஒரு 350cc இன்ஜின் எடுத்துகிட்டு வந்து அகெயின் அதையுமே வந்து பிரித்து டிஃப்ரெண்ட்டான வண்டிக்கு வந்து ஒரு டார்கெட் ஆடியன்ஸை வந்து பேஸ் பண்ணி போகிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து ஹைனஸ்க்கு அப்புறம் வந்த வண்டி தான் இது பார்த்தோம் அப்படின்னா ஹோண்டாவோட CB350RS. இந்த வீடியோவில் நம்ம இந்த வண்டியில் பற்றின ஒரு டீட்டெயில்டான ஓவர்வியூ அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி எல்லாத்தையும் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ வண்டியோட வந்து ஒரு ஜென்ரல் வாக் அரவுண்ட் ஓவர்வியூ மாதிரி வந்து பார்த்துடலாம். ஆக்சுவலாக முதல் விஷயமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹெட்லைட்டோட அசம்பிளி தான். இது பார்த்தோன்னா மேலே ஒரு டிஆர்எல் வந்துடுது, அப்புறம் லோ பீம். இது பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து ஹை பீம் வந்துடுது. ஒரு பிளாக் சரௌண்டில் தான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அகைன் நடுவில் வந்து ஒரு பார்ட்டிஷன் வந்து வச்சுருக்காங்க. ஒரு சின்ன விண்ட்ஸ்க்ரீனும் வந்து கொடுத்துருக்காங்க மேலே. அண்டு இது சஸ்பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் ஃப்ரண்ட்டில். அண்டு இந்த டயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 100/19 இன்ச்சஸ்க்கான டயர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாக் பேட்டன் டயர் தான். இதை பற்றி நான் ட்ரைவ் பண்ணும்போது நான் இந்த பிளாக் பேட்டன் டயர்ஸ் பற்றி நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அண்டு டிஸ்க் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்வின் பிஸ்டன் கேலிப்பர் தான். நிசின் வந்து பிரேக்ஸ் வந்து கேலிப்பர் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 310mm ஒரு ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இண்டிகேட்டர் செட்டப் பார்த்தோம் அப்படின்னா ஆல் எல்இடி செட்டப் தான். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு ஃபுல் எல்இடி செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அகெயின் இது பார்த்தோம் அப்படின்னா பிரேக் லிவர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அலுமினியம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு சின்ன இந்த பாக்ஸில் வந்து 350RSக்கான ஒரு பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஒரு க்ரீன் கலரில் ஒரு சரௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மட்கார்ட் பற்றி எனக்கு வந்து ஐடியா இல்லை. மேபி வந்து ஓனர் வந்து வெளியிலேருந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து ஒரு ஃப்ரேம் ஸ்லைடருக்கான ஒரு பார்ட்டிஷனுமே இங்கே இருக்குது. ஸோ எனக்கு மட்கார்ட் பற்றி ஐடியா இல்லை. பட் அது என்ன அப்படிங்கிறது அது ஆக்சுவலாக ஃபேக்ட்ரியில் வருதா அப்படிங்கிறதும் நான் வந்து ஆட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா. அகெயின் இப்போ பேக் செக்ஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அகெயின் அந்த மாதிரி ஸ்லீக்கான ஒரு இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சின்ன டெயில் லைட் செக்ஷன் வந்து இருக்குது. ஒரு ஃபுல் எல்இடி செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டயர் அக்கர் வந்து இருக்குது. அண்ட் அகெயின் பேக்கில் வந்து டயர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 150/17 இன்ச்சஸ்க்கான வந்து டயர் கொடுத்துருக்காங்க. ஒரு 240mmக்கான டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் தான். அண்டு பேக்கில் வந்து சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா ஒரு ட்வின் ஹைட்ராலிக்கான செட்டப் தான். இது வந்து ட்வின் ஸ்கோப் ஹைட்ராலிக்கான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அகெயின் இந்த ஃபுட் பேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து மெட்டலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீட்டாக வந்து இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க இதோட. அண்டு ஒரு சிங்கிள் பேரல் எக்ஸாஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் வந்து வண்டியோட எக்ஸ்டீரியரான நம்ம பார்க்குற ஒரு அவுட் வியூ. அண்ட் இன்ஜின் அகைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் மேட் பிளாக் ஃபினிஷ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சின்னதாக வந்து அந்த ஹோண்டாவோட பேட்ஜிங் இருக்கிற அந்த ஒரு ஸ்பாட்டில் மட்டும் ஒரு மெட்டல் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. மிச்சப்படி வந்து நீட்டாக வந்து எல்லாத்தையுமே வந்து டக்கின் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஃபினிஷ் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான இல்லாமல் இதில் வந்து நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கடுத்து வந்து இந்த ஸ்விட்ச் கியர்ஸ் அண்ட் இந்த கன்சோல் இதை பற்றி எல்லாத்தையுமே இப்போ காட்டுறேன். ஸோ நம்ம இப்போது வண்டியோட ஹேண்டில் பார், ஸ்விட்ச் கியர் அண்ட் தென் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பற்றி பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கில் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே அதிலே இன்டெகிரேட்டடாக ஸ்டார்டருமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து ஹசார்ட் லைட்ஸ்க்கான ஸ்விட்சஸும் கொடுத்துருக்காங்க. இது ஃபேக்ட்ரியிலே இன்பில்ட்டாக வருது. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்து இருக்குது. அப் அண்ட் டவுன் மெனுஸை வந்து சர்க்குலேட் பண்ணுறதுக்கு அண்ட் தென் என்டர் நீங்கள் வந்து எதாவது சேஞ்ச் பண்ணணும்னா. அண்ட் பேக் வர பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்ன் வந்து பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. அகெயின்
கீழே வந்து இண்டிகேட்டரோட இது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்க பொசிஷன்ஸு. யூஸ்வலாக கன்வென்ஷனலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் வந்து மேலே இருக்கும், ஹார்ன் வந்து கீழே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவாக இருக்குது. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் அகெயின் வந்து பேக்கில் நம்ம எப்பயும் போல் வந்து நார்மலாக பாஸ் அண்ட் தென் ஹை பீம்க்கான அந்த சுவிட்சஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் தி பெட்டர் இன்டெகிரேட்டட் வெர்ஷன். நீங்கள் ராயல் என்ஃபீல்டில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து காமிச்சிருந்தேன், ஒரு ரோட்டரி டயல் மாதிரி இருக்கும். அதில் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் வந்து பண்ணுற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபேக்டராக இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இங்கே நார்மல் சுவிட்ச் கொடுத்ததே வந்து நல்ல விஷயமா பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கடுத்து நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்வைப்போட வந்து ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு வந்து இந்த வண்டியோட அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான அந்த லைட்டுமே இங்கே காட்டுது. அண்ட் அகெயின் சைட் ஸ்டாண்ட், நியூட்ரல் அண்ட் தென் ஏபிஎஸ்க்கான ஒரு லைட்டுமே இங்கே வந்து இண்டிகேஷனுமே வந்து காட்டுது. தென் ஸ்பீடோமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செமி அனலாக் தான். ஸோ ஒரு செமி டிஜிட்டல் பேசிக்லி ஒரு 160 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே டாப் ஸ்பீட் இண்டிகேஷன் இருக்குது. ரெட் கலரில் வந்து நீடில் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன ப்ளூ பேக்லைட் இருக்கிற டிஸ்பிளே தான். பட் அகெயின் வந்து வெயிலில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நெகட்டிவாக வந்து இதுவாகுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து காட்டுது. மெயின் வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து காட்டுது. ஸோ நீங்கள் கியர்ஸ் சேஞ்ச் பண்ணும்போதும் பார்த்துக்கலாம். அகெயின் ரேஞ்ச் வந்து இருக்குது. நீங்கள் ட்ரிப் A, ட்ரிப் B அண்ட் இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ஓடோ கிலோமீட்டர்ஸ் இது எல்லாமே வந்து காட்டுது. கிளாக் இருக்குது அண்ட் பேட்டரி வோல்டேஜ் பர்சன்டேஜுமே அங்கே வந்து காட்டுது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12.8 வோல்ட்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து plenty ஆஃப் இன்ஃபர்மேஷன், யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து காட்டுது. பட் அகெயின் வந்து இந்த ஒரு கிளஸ்டர் வந்து பர்சனலி எனக்கு வந்து ராயல் என்ஃபீல்டோட ஒரு கிளஸ்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. பட் அகெயின் அதில் வந்து ஒரு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து இருக்காது அண்ட் ரேஞ்சுமே காட்டாது. ஸோ அது ரெண்டு விஷயம் நான் வந்து கம்பேரிட்டிவ்லி இதில் வந்து நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். பட் ஓவரால் லுக் எனக்கு பார்த்தோம் அப்படின்னா பர்சனலி எனக்கு வந்து அந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அகெயின் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஸோ இதுதான் ஜென்ரலாக வந்து இந்த பைக்கோட ஒரு வியூ. அண்ட் இதுக்கடுத்து நம்ம பேச போகிற அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிரைவ்லேயும் வந்து பேசலாம். அண்ட் ஒரு சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இந்த வண்டியோட லுக்ஸை பற்றியும் இருக்குது. அதையுமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த வண்டியோட சவுண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். எனக்கு வந்து பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நம்ம டேரக்ட் கம்பேரிசன் அப்படிங்கிறனால நான் ஆரியை பற்றி நிறையா இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். பட் அகெயின் ஒரு கிளாசிக் 350 அந்த ஜே சீரிஸ் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து சவுண்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது லிசன் பண்ணுறதுக்கு. ஒரு டீப் க்ரௌலி ஒரு பேஸியான ஒரு சவுண்ட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து இந்த சவுண்ட்ஸ் பற்றி நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லுங்கள். அடுத்து நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்குள்ளே போகலாம். ஸோ வண்டியோட ப்ரோஸ் பற்றி நம்ம பேசலாம். ப்ரோஸில் வந்து முதல்ல எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து ஆக்சுவலாக இந்த வண்டியோட வந்து லுக்ஸ் தான். இப்போ நம்ம செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நியோ கிளாசிக்கல் இந்த ரெட்ரோ க்ரூசர் மாதிரியான இந்த மாதிரியான பைக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறையா இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா யமகாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு XSR 155 இருக்காங்க. இப்போ இந்த ஹோண்டாவில் இந்த 350cc பிளாட்ஃபார்மில் இருக்கிற பைக்ஸாக இருக்கட்டும், ராயல் என்ஃபீல்டோட ஒரு 350cc கேட்டகரியில் இருக்க பைக்ஸாக இருக்கட்டும், அண்ட் டிவிஎஸ் பார்த்தோன்னா ரானின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பைக் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கிளாசிக்கல் க்ரூசர் மாதிரியான ஒரு டிசைன்ஸ் வந்து நிறையா இருக்குது. அந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது இந்த ஒரு வண்டி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டாக வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்னு மெயினாக வந்து நான் சொல்லலாம். அது மெயின்லி டியூ டு அகைன் வந்து இந்த ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷாக இருக்கட்டும், ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ஒரு எக்ஸப்ஷனலாக வந்து பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ஆரி அளவுக்குமே வந்து ஈக்குவலாக வந்து இங்கே ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் லெவல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நான் வந்து நம்ம எக்ஸ்டீரியர் வாக் அரவுண்ட் பார்க்கும்போதே வந்து பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இமேஜஸில் வந்து நல்லாயிருக்கு. பட் நேரில் வந்து இன்னுமே ஆக்சுவலாக நல்லாயிருக்கு வந்து பார்க்குறதுக்கு. ஸ்பெசிஃபிக்லி இந்த ஒரு இது நீங்கள் வந்து இந்த டேங்காக இருக்கட்டும், டேங்க் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இப்போ நம்ம ராயல் என்ஃபீல்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டியர் ட்ராப் ஷேப் இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கல்ப்டடான டிசைன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு தனி பார்ட்டிஷன், இங்கே ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் வச்சு மேலே போகுது. அகைன் இந்த டேங்க் ஃபியூல் டேங்கோட அந்த ஓப்பனிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சின்ன கட் அவுட் வச்சுருக்காங்க. ஒரு ஆர்எஸ் பேட்சிங்கான வந்து ஒரு ஸ்டிக்கரிங் வந்து நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அகைன் சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்து வரைக்கும் ஒரு ஃபுல் ரவுண்டில் வந்து இங்கே ஒரு சின்ன கட்டாயி வந்து கீழே இறங்குற மாதிரி ஒரு ஸ்கல்ப்டடான டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. சில டேங்க் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஒரு ஹோண்டா பேட்சிங்குமே வந்து நீட்டாக வந்து இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் இந்த லுக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து பர்சனலி இந்த லுக்ஸ் வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நம்ம ராயல் என்ஃபீல்டு நம்ம கிளாசிக் 350 வந்து நீங்கள் காமனாக அதிகமாக சேல் ஆகிற வண்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு கிளாசிக் 350 இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் 350 இந்த வண்டி தான் அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கு.
அந்த ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு சின்ன ஒரு டிசைன் வந்து சப்டலாக இருந்தாலும் ஒரு நீட்டாக பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருக்கு. அகைன் எனக்கு வந்து என்னமோ டிசைன் வைஸில் வந்து இந்த வண்டி வந்து இன்ஃபேக்ட் அதை வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அகைன் டிசைன் இஸ் வந்து சப்ஜெக்டிவ் தான். பட் எனக்கு வந்து அது ஒரு பெரிய ப்ரோவாக தெரிஞ்சுது. அண்ட் மெயின்லி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இது டிசைன் மட்டும்னால நான் அது சொல்ல, நீங்கள் வந்து ஜென்ரல் ஓவரால் குவாலிட்டி வந்து ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷாக இருக்கட்டும், ஒரு பெயிண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்க்கும்போது ஸ்விட்ச் கியர் குவாலிட்டிலேருந்து எல்லாமே வந்து பார்க்குறப்போ ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து இங்கே ஹோண்டா பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இது வந்து ஒரு பெரிய ப்ரோவாக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து நம்ம ப்ரோஸ் பற்றி பேசலாம். ஸோ நம்ம இப்போ அடுத்த ப்ரோவை பற்றி பேசலாம். அடுத்த ப்ரோவை பற்றி நம்ம பேசுகிறது வந்து இப்போ நம்ம இந்த POV ஸ்டைல் ட்ரைவுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிட்டோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வண்டியோட வந்து ரைடிங் ட்ரையாங்கிள் நான் வந்து சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கொஞ்சம் ஒரு அக்ரெசிவான ஒரு ஸ்டேச்சரில் தான் இருக்கும். கொஞ்சம் வந்து ஒரு லீனின் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். இது அதுக்காக வந்து இது வந்து ஒரு நெய்தர் டூ ரிலாக்ஸ்ட் நார் டூ ஸ்போர்ட்டி, ரெண்டுத்துக்கு ஒரு மிடில் கிரவுண்டு தான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஒரு ராயல் என்ஃபீல்ட் மாதிரி வந்து ஒரு அப்ரைட்டான ஒரு சீட்டிங் பொசிஷன் இதில் வந்து கிடையாது. இதில் வந்து ஒரு கொஞ்சம் கமிட்டடான ஒரு பொசிஷன் தான். ஸ்பெசிஃபிக்கலி பார்த்தோம் அப்படின்னா டாலர் ரைடர்ஸ்க்கு வந்து ரொம்பவே சூட் ஆகும். உதாரணத்துக்கு நான் சொல்ல போனோன்னா, நான் ஒரு 6'1" இருக்கேன் ஆல்மோஸ்ட். ஸோ என்னோடய ஹைட்டுக்கு இது வந்து ரொம்ப இதுவாக சூட் ஆகுது, நல்லாவே சூட் ஆகுது. அண்ட் என்னால் வந்து ஈஸியாக வந்து வண்டியை வந்து ரெண்டு சைடு காலையுமே என்னால் ஃப்ளாட் ஃபீட்டாக வந்து தரையில் வந்து பொசிஷன் பண்ண முடியுது. ஸோ ரைடிங் ட்ரையாங்கிள் பார்த்தோன்னா அந்த மாதிரி இருக்குது. அண்ட் அகைன் ஹேண்டில் பார் வந்து ஈஸியாக வந்து டுவெல் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பை நோ மீன்ஸ் ரொம்ப வைடாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது சைஸில். எந்த ஒரு இடத்துலையுமே எனக்கு வந்து டக்குன்னு வந்து ஹேண்டில் பாரை வந்து திருப்ப முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகலை. ஸோ அது வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வண்டியோட ரைடிங் ட்ரையாங்கிள் அந்த ஹேண்டில் பார் ஃபீல். அண்டு இப்போ அதான் நம்ம அடுத்த ப்ரோக்கு வந்துடலாம். இந்த ப்ரோ வந்து மெயினாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்ஜின் தான். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டரு ஒரு லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னா ஒரு 348.3 cc-க்கான ஒரு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20.7 horsepower அண்ட் தென் ஒரு 30 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த இன்ஜின் தான் வந்து ஒரு பெரிய ப்ரோவாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் இப்போ ஒரு கியர் டவுன் பண்ணியிருக்கேன், ஆக்சலரேட்டும் பண்ணுறேன். ஸோ ஒரு டாலரான கியரிங் ரேஷியோ தான் இந்த வண்டியில் இருக்குது. ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இந்த விண்ட் பிளாஸ்ட் ரொம்ப இருந்ததுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு விண்டியான ஒரு டேவாக இருக்குது இந்த ECR சைடில். ஸோ மேபி விண்ட் வந்து விண்ட் நாய்ஸ் பிக்கப் பண்ணால் மன்னிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ட்ரை பண்ணி கம்மி பண்ண பார்க்குறேன். ஸோ இதோட இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாங்கரான கியரிங் ரேஷியோவில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி நம்ம ராயல் என்ஃபீல்டு இன்ஜின்ஸை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம்லி வைப் ஃப்ரீயாக இருக்குது. வைப்ரேஷன்ஸே ரொம்ப கம்மி, ஆல்மோஸ்ட் நான் எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்குது வைப்ரேஷன்ஸ் வந்து. அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ரிஃபைன்மெண்ட் இருக்குது இந்த இன்ஜினில். அண்டு இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப 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 மினிமல் வைப்ரேஷன் எங்கே ஸ்பெசிஃபிக்காக வருதுன்னா இந்த ஹேண்டில் பார் இருக்கிற இடத்துல தான் வந்து வருது. அதுவுமே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரீம்லி வந்து ரெவ் பண்ணி வந்து ஓட்டுறீங்க அப்படின்னா தான் வந்து அந்த வைப்ஸ் வந்து தெரியுது. மிச்சப்படி வந்து எந்த ஒரு இடத்துலையுமே எனக்கு வந்து வைப்ஸ் தெரியல. ரொம்ப வந்து புஷ் பண்ணால் மேபி ஃபுட் பேக்கில் வந்து ஒரு மைல்டு வைப்ரேஷன்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆகுது. பட் அதர் தென் தட் வண்டியில் வந்து வைப்ரேஷன்ஸே இல்லை, ரொம்பவே வந்து க்ளீனாக பண்ணியிருக்காங்க. ஸோ வைப்ரேஷன் வந்து இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணியிருக்கிறது ஒரு ட்ரைவ் பண்ணதுக்கு ஒரு ரொம்ப என்ஜாயபிளான ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் வந்து ஒரு பெரிய ப்ரோவாக இருக்குது. அண்ட் அகைன் நான் சொன்ன மாதிரி ஒரு டாலரான ஒரு கியர் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் நம்ம ஸ்பெசிஃபிக்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெவ் ஹாப்பியான ஒரு நேச்சரில் இருக்கும். அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த வண்டியுமே வந்து இட் இஸ் வெரி ரெவ் ஹாப்பி. நீங்கள் வந்து நான் ராயல் என்ஃபீல்டு நான் வீடியோ பண்ணும்போது சொல்லியிருப்பேன், இது வந்து நீங்கள் ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் தான் அதுக்கான ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டுன்னு. நீங்கள் இந்த வண்டியில் வந்து இஃப் யூ கேன் சப்போர்ட், நீங்கள் இந்த விண்ட் பிளாஸ்ட்டை வந்து தாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு 100 to 110 cc 110 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்குமே நீங்கள் வந்து க்ரூசிங் ஸ்பீடை வந்து அட்டைன் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜின் வந்து ஒரு பெரிய ப்ரோவாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு லைக்கபிலிட்டி வந்து இந்த ஃபேக்டரில் இருக்குது. கூடவே நம்ம கியரிங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் ஆரியில் வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் கிளச் லிவர் அண்ட் ஃப்ரண்ட் பிரேக் லிவர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணும்போதும் இங்கே வந்து உங்களுக்கு இந்த கிளச் வந்து லைட்டராக இருக்குது. அண்ட் அகைன் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து ஸ்லிக்காக இருக்குது. எந்த ஒரு இடத்துலையும் ஒரு ஃபால்ஸ் நியூட்ரலோ அந்த மாதிரி விழாமல் ரொம்ப ஸ்மூத் ஆப்ரேட்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோம். அகைன் லாங் கியரிங் ரொம்ப ரொம்ப டால் கியரிங் இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் டிராஃபிக்கில் ஓட்டும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர்ஸ்லேயே வந்து நீங்கள் டிராஃபிக்கை வந்து கிரால் பண்ணி போகலாம். அகைன் ஸோ அது ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்ஜினில் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் அகைன் இந்த இன்ஜின் வந்து நான் சொன்ன மாதிரி வைப் ஃப்ரீயாக இருக்கிறது அப்படிங்கிறனால நீங்கள் வந்து இதை வந்து புஷ் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ
ஆல்சோ நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுது. ரொம்ப ஒரு ஸ்மைல் இன்டியூசிங்கான ஒரு ஃபீலை வந்து இந்த வண்டி கொடுக்குது. கண்டிப்பாக ஒரு என்ஜாயபிளான ஒரு பைக்காக இருக்குது. ஆரியோட 350 இன்ஜின்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த இன்ஜின். ஸோ இன்ஜின் என்னை பொறுத்த வரையும் ஒரு பெரிய ப்ரோவாக நான் பார்க்குறேன். ஸோ இப்போ அடுத்த ப்ரோவை பற்றி பேசலாம். நம்ம வந்து இன்ஜின் பற்றி பேசியிருந்தோம், லுக்ஸ் பற்றி பேசியிருந்தோம். இப்போது அடுத்து ஒரு ஃபைனல் ப்ரோவை பற்றி நான் வந்து சொல்கிறேன். என்னோடய பர்சனலான ஒரு ஃபேவரட்டான ஒரு இது வந்து இந்த வண்டியோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் தான். ஸோ நம்ம இப்போது லோ ஸ்பீட் டிரைவபிலிட்டிக்கு ஆக்சுவலாக போயிடலாம். லோ ஸ்பீட் டிரைவபிலிட்டியில் நான் முன்னாடியே டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இது வந்து ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு செட்டப் இருக்குது. கொஞ்சம் ஸ்டிஃபரான ஸ்ப்ரங் செட்டப் தான் இந்த ஆர்எஸ் ஸ்பெசிஃபிக் வெர்ஷனு. நீங்கள் ஹைனஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு லோயரான ஒரு ஸ்டிஃப் அண்ட் சஸ்பென்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்ரான செட்டப் வந்து அதில் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் ப்ளஷ்ஷாக இருக்கும் நீங்கள் நம்ம ஊரில் இருக்க ரோட் கண்டிஷன்ஸ்க்கு. இது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஸ்க்ராம்ப்ளர் டைப்லேயும் இருக்கணும், ஒரு ஜிடி ஸ்டைல்லையும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதில் வந்து ஒரு ஸ்டிஃபரான செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அகைன் அந்த ஸ்டிஃபர் செட்டப் வந்து பீப்புள் டு பீப்புள் வந்து வேரி ஆகும். அது ஒருத்தரோட லைக்கபிலிட்டி, ஒருத்தரோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அகெயின் வந்து அது வந்து ஒரு விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இட் is not going to suit everyone in terms of the stiffer suspension. ஸோ அது நீங்கள் வந்து கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். பட் ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் நான் சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் சிட்டியில் வந்து ஈஸியாக இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம். எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வண்டி வந்து நிம்பிளாக இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகாது. ஏன்னா வெயிட் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 180 kgs தான் இதோட வெயிட் வந்து. ஆக்சுவலாக ராயல் என்ஃபீல்டில் இருக்க மாதிரி ஒரு டாப் ஹெவியாக ஃபீல் ஆகாமல் கொஞ்சம் வந்து எனக்கு பர்சனலி நம்ம ஒரு ரியர் பயஸ்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஒரு பேலன்ஸ்டான ஒரு வெயிட் அச்சீவ்மெண்ட் தான் எனக்கு தெரியுது. கொஞ்சம் நிம்பிளாக இருக்குது. நீங்கள் ரைட் அண்ட் இதுலேயுமே நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி ஓட்டுறது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ சும்மா நான் இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்வர்வ் பண்ணி ஒரு கட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக வந்து நிம்பிளாக வந்து வண்டி வந்து இந்த கேப்ஸ்கள்லாம் வந்து கட் ஆகி போகுது. ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயமா இருக்குது. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை. இன்ஃபேக்ட் வந்து இந்த ஹேண்ட்லிங் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இங்கே டயர்ஸுமே வந்து ஒரு டீசெண்டான ஒரு டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எம்ஆர்எஃப் ஜாப்பர்ஸ் வந்து இங்கே இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் ஒரு 150 செக்ஷன் பை 70 வந்து டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 17 இன்ச்சஸ்க்கான டயர்ஸு. இது வந்து ஒரு பிளாக் பேட்டர்ன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் பேட்டர்ன் டயர்ஸில் வந்து ஒரு கான் இருக்குது. நான் சொல்கிறேன். ஸோ கிரிப் லெவல்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெகுலர் ரோட் கோயிங் டயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு கிரிப் லெவல்ஸ் இல்லைன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். பட் அகைன் வந்து ஃபார் தி மோஸ்ட் பார்ட் வந்து ஹேண்ட்லிங் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. நான் அதே மாதிரி நான் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பேசும்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து விண்ட் பிளாஸ்ட்லாம் வந்து தாங்க முடியும் அப்படின்னா ஒரு 100 to 110 கிலோமீட்டர் ஸ்பீடுங்கிறது வந்து இந்த வண்டிக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு பீஸ் ஆஃப் கேக் வாக் தான். ரொம்பவே சூப்பராக ஹேண்டில் பண்ணுது. நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே நர்வ் ராக்கிங்காக இல்லாமல் ஸ்டேபிளாக வந்து வண்டி இருக்குது. நீங்கள் வந்து புஷ் பண்ணி ஓடலாம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு ஸ்மைல் இன்டியூசிங்கான ஒரு ஃபீலை வந்து வண்டி வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து ஹெல்மெட்குள்ளே வந்து சிரிச்சிட்டே இருப்பீங்க நல்லா. அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வண்டி டெஃபினெட்லி வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. பட் அகைன் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஸ்டிஃபர் ஸ்ப்ரங் செட்டப்பு. இது வந்து சாஃப்ட்வேர் செட்டப் கிடையாது. ஸோ திஸ் வில் நாட் பி டு எவ்ரி ஒன்ஸ் லைக்கிங். அது நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு சிட்டியில் தான் ரெகுலராக ஓட்ட போகிறீங்க. கொஞ்சம் ஸ்டிஃபரான சஸ்பென்ஷன் வந்து உங்களால் பேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஓகே தான். சீட்டிங் கம்ஃபர்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பர்சனலி நாங்கள் எங்களோட அந்த கிளாசிக் 350ல் நாங்கள் அந்த டூரிங் சீட் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து அதோட சீட் வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு பர்சனலி வந்து கொஞ்சம் சீட் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபராக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எனக்கு என்னமோ என்னோட பேக்கில் வந்து பெருசாக சப்போர்ட் இல்லாத மாதிரி இருக்குது. பட் அகைன் வந்து அது பர்சன் டு பர்சன் வந்து மாறலாம். ஸோ நீங்கள் ஓட்டும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியோட ஒரு பெரிய ப்ரோவாக இருக்குது. அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கான்ஸ்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ மக்களே, ஒரு சின்ன எரர் ஒன்று ஆகிப்போச்சு. நான் பிரேக்ஸ் பற்றி வீடியோவில் வந்து பேசியிருந்தேன். அந்த ஃபைல் கொஞ்சம் கரெக்ட் ஆனதுனால எக்ஸிஸ்டிங்காக நம்ம அந்த ப்ரோஸ் பற்றி பேசினேன் அந்த ஒரு கிளிப்பிங்கில் வந்து ஒரு ப்ராபப்ளி இது ஒரு 30-40 செகண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நான் அப்படியே போட்டுட்டு அதோட ஆடியோ கட் பண்ணிட்டு இதில் பிரேக்கை பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். இந்த வண்டியில் ஆக்சுவலாக பிரேக்ஸ் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. அந்த இனிஷியல் பைட் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் வந்து ரொம்பவே ஷோ ஃபுட்டடாக இருக்குது. எங்கேயுமே வந்து ஏபிஎஸ் வந்து இன்ட்ரூசிவாக கிக்லாம் ஆகலை. பேக் பிரேக்ஸும் வந்து ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா
சம்டைம்ஸ் வந்து ஃப்ரண்ட் பிரேக் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக வந்து ஃபீல் ஆகுது. அதுவும் ஸ்பெசிஃபிக்லி நீங்கள் கொஞ்சம் ஒரு ஹையர் ஸ்பீட்ஸில் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க. சடனாக நீங்கள் வந்து பிரேக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்பாஞ்சி ஃபீல் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த பிரேக் பைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபோர்ஸோட வருது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு சில அட் டைம்ஸில் வந்து இரிட்டேட்டிங் ஃபேக்டராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது மட்டும் மைண்டில் வந்து வச்சுக்கணும். இது ஸ்பெசிஃபிக்லி இது வந்து நியூ இயர் வண்டி தான். ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த வண்டி ரன் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துலயே இந்த கண்டிஷன்ஸில் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது கொஞ்சம் லாங்கர் ரன்னில் அது கொஞ்சம் கண்டிப்பாக நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பிரேக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பட் அகைன் இந்த ஒரு ஸ்பாஞ்சியான ஃபீல் இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நம்ம இப்போ இந்த கான்ஸ்க்கு வந்துடலாம். ப்ரோஸ் பற்றி பேசியிருந்தோம். ஸோ கான்ஸ்க்கு வந்துடலாம். இந்த கான்ஸில் வந்து நான் முதல் சொல்கிற விஷயமே இந்த டாலரான ஒரு கியரிங் ரேஷியோ தான். எந்தளவுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த டாலரான ஒரு கியரிங் ரேஷியோ வந்து நல்லா இருக்குது. கொஞ்சம் அந்த ஸ்பீட்ஸ் பில்ட் பண்ண ஒரு கேரக்டர், அதாவது அன்லைக் ராயல் என்ஃபீல்ட் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு டாலர் கியரிங் ரேஷியோ பண்ணாலுமே, இந்த டாலர் கியரிங் ரேஷியோனால் நீங்கள் வந்து அடிக்கடி வந்து டவுன் ஷிஃப்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதோ வந்து நீங்கள் உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, நிறையா ஏஜ் இருக்குது, டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா ஏஜ் இருந்தாலுமே நீங்கள் ரெகுலராக வந்து ஒரு கியர் ஷிஃப்ட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பவர் பேண்டில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 1 or 2 கியர்ஸ் டவுனுக்கு வந்தால் தான் நீங்கள் வந்து திரும்ப வந்து பேஸ் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் ஹில்லி செக்ஷன்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் கியர் சேஞ்சஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டாலர் கியரிங் ரேஷியோ இருக்கிறதுனால. ஸோ அது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு கானாக இருக்குது. அண்ட் அகைன் வந்து இன்னொரு விஷயம் நான் வந்து கிளாசிக் 350லையுமே வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த இன்ஜின்ஸ்லாம் வந்து சச் குட் இன்ஜின்ஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி இன்ஜின்ஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு நேச்சர் வந்து இன்னும் கொடுக்கலாம். ஒரு 6th கியர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தா, ஒரு 6th கியர் ப்ரொவைட் பண்ணியிருந்தா இன்னுமே நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இந்த கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்லிக் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. இந்த கியர் பாக்ஸ்க்கு வந்து ஒரு 6th கியர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். அதை வந்து ஹோண்டா வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து பண்ணாமல் இருந்தது ஒரு ட்ராபேக்காக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த டாலரான கியரிங் ரேஷியோவுமே சரி, அண்டு இதுக்கடுத்து இந்த 6th கியர் மிஸ் பண்ணதும் நான் ஒரு கானாக பார்க்குறேன். அண்ட் செகண்ட் கான் வந்து என்ன அப்படின்னா, இந்த வண்டியோட இந்த பிளாக் பேட்டர்ன் டயர்ஸ் தான். நான் இந்த பிளாக் பேட்டர்ன் டயர்ஸ் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்ல அப்படின்னா, என்னை பொறுத்தவரையும் ஒரு ஐடென்டிட்டி க்ரைசிஸ் வந்து இந்த வண்டிக்கு இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஸ்க்ராம்பிளர் மாதிரியும் இல்லாமல், ஒரு அக்ரெசிவ் ஒரு ஸ்போர்ட்டி நேச்சரில் இருக்க ஒரு ஜிடி மாதிரியும் இல்லாமல், ஒரு மாதிரி மிக்ஸ்டாக வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டிவ் சைடில் வந்து ஹோண்டா வந்து லீன் பண்ணியிருக்காங்க. ஐ ஃபீல் லைக் பர்சனலி இது வந்து இதோட ஐடென்டிட்டியே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்குதோ அப்படிங்கிற மாதிரி இதுவாகுது. ஏன்னா வந்து நீங்கள் ஸ்க்ராம்பிளர் டைப்பில் தான் இதை நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதுக்கேற்ற மாதிரியான ஒரு செட்டப்பில் போயிருக்கலாம். நீங்கள் பிளாக் பேட்டர்ன் டயர்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. பட் அகைன் வந்து அது வந்து உங்களுக்கு பிளாக் பேட்டர்ன் டயர்ஸ் வந்து எப்பயுமே வந்து ரோட் கிரிப்பை வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணோம். பட் இதே நீங்கள் ரெயின் கண்டிஷன்ஸ்லையோ இல்லை மட்டு ஒரு பேட் ரோட்ஸ் எல்லாம் ஓட்டுறீங்களோ அந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் அகைன் பிளாக் பேட்டர்ன் டயர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 2 or 3 mm கிரவுண்ட் கிளியரன்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த வண்டியில் வந்து ஒரு 169 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அகைன் வந்து நாட் அ பிக் இஷ்யூ. எல்லா இடத்துலையுமே ஈஸியாக வந்து வண்டி கிராஸ் பண்ணி வந்தது. பட் அகைன் வந்து இந்த பிளாக் பேட்டர்ன் டயர்ஸ் கொடுத்தது எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஒரு கார்னர்ஸ்லாம் அட்டாக் பண்ணி போகும்போது ஒரு நிம்பிளாக இருந்தாலும் என்ன தான் வந்து லைனை ஹோல்டு பண்ண முடிஞ்சாலும் இந்த பிளாக் பேட்டர்ன் டயர்ஸ் அவாய்ட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்குமோ அப்படிங்கிறது வந்து என்னுடைய பர்சனல் ஃபீலு. பட் அகைன் அது வந்து பர்சன் டு பர்சன் வந்து சேஞ்ச் ஆகலாம். உங்களுக்கு வந்து வேறு ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பிளாக் பேட்டர்ன் டயர்ஸ் அப்படிங்கிறத பற்றி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை வந்து இன்னொரு கானாக பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அடுத்த கான் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, நிறையா இதில் நான் வந்து ஆன்லைனில் வந்து படித்தேன். ப்ரீமெச்சூரியாக வந்து ரஸ்டிங் இஷ்யூஸ் இருக்குது இந்த ஜென்ரேஷன் ஹோண்டாஸில் அப்படின்னு சொல்லி இந்த CB350 ஹைனஸ் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து போட்டிருந்தாங்க. நிறையா யூசர்ஸ் வந்து நீங்கள் இப்போ டீம் பிஹெச்பின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோரம் இருக்குது, நீங்கள் அங்கெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து மெம்பர்ஸ் வந்து நிறையா இந்த வண்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த ஃபோரம்லலாம் நீங்கள் வந்து ஸ்கால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் ரிவ்யூஸில் யூ கேன் ஃபைண்ட் தட் நிறைய பேர் வந்து ரஸ்டிங் இஷ்யூஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த வண்டியில் கூட நான் சென்டர் ஸ்டாண்டில் ஆக்சுவலாக இந்த வண்டி எடுத்து 1 month கூட ஆகலை, அதுக்குள்ளே நான் வந்து சின்னதாக ஒரு ரஸ்டிங் இஷ்யூஸ் கூட இந்த வண்டியில் வந்து நான் பார்த்தேன். விச் இஸ் கன்சர்னிங், இவ்வளோ சீக்கிரமாகவே வந்து ரஸ்ட் பிடிக்குது அப்படிங்கிறது. ஸோ அகைன் அந்த மாதிரி வந்து ஒரு குவாலிட்டி லெவல்ஸில் வந்து ஹோண்டா வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா சச் ப்ரீமியம் ப்ராடக்ட் ஒரு ப்ரைஸிங் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2.5 lakhs ஒரு 2,45,000 2,50,000 ஆன் ரோடு வருது. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இது வந்து அக்செப்டபுளாக இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலு. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து அந்த ரஸ்டிங் இஷ்யூஸ்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இதை பற்றி நிறையா விசாரிச்சு பாருங்கள். நீங்கள் அந்த வண்டியை நேரில் போய் செக் பண்ண போகிறீங்கன்னா, பொட்டன்ஷியல் ஓனர்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ரஸ்டிங் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இல்லை மேபி நான் தப்பாக சொன்னால் எனக்குமே அதை வந்து சொல்லுங்கள். நானுமே அதை வந்து கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி தெரிஞ்சுப்பேன் என்ன அப்படிங்கிறத. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரஸ்டிங் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ஒரு இன்னொரு கானாக பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் கான் வந்து என்ன அப்படின்னா,
இந்த ஸ்பெசிஃபிக் ஹோண்டா இந்த 350cc மாடல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹோண்டாவோட இந்த பிக் விங் ஷோரூம்ஸ்ன்னு இருக்குது இல்லையா, இதோட தான் வந்து இருக்குது. ஸோ இந்த பிக் விங் ஷோரூம்ஸோட அவைலபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. டயர் 1 சிட்டிஸில் நிறையா இருந்தாலுமே டயர் 2 சிட்டிஸ் அண்ட் டயர் 3க்கு நீங்கள் போகும்போது டவுன்ஸ்க்கு போகும்போது உங்களுக்கு அதோட லிமிடேஷன் ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக வந்துடுது. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் அதை கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ சர்வீஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும், ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கட்டும். நீங்கள் ராயல் என்ஃபீல்டு அளவுக்கு உங்களுக்கு வேஸ்ட்டான ஒரு அவைலபிலிட்டி இருக்குமான்னா கண்டிப்பாக எனக்கு கிடையாது. உங்கள் சிட்டியில் எப்படி இருக்குது, நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அகைன் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரிசர்ச் பண்ண வரையும் எனக்கு தெரிஞ்சது வரைக்குமே நான் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து வந்து சொல்கிறேன். ஏன்னா ஹோப்ஃபுல்லி நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு மாடல்ஸ் வந்து நிறையா சேல் ஆக ஆக அதை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பண்ணக்கூடிய விஷயம் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த அவைலபிலிட்டி ஸ்பேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இன்னுமே வந்து சேல்ஸை தான் வந்து நான் பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜென்ரலாக அந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸு. ஸோ மேக்ஸிமம் நான் இது வரைக்கும் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில். நான் இதுக்கடுத்து வந்து வேர்டிக்டில் வந்து என்னோடய ஃபைனல் தாட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் சர்வீஸ் அண்ட் மைலேஜ் பற்றியுமே இதுக்கடுத்து நம்ம பேசலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் செக்மெண்ட்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி எல்லாமே பேசினோம். நான் வந்து வண்டியோட வேர்டிக்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி சர்வீஸ் அண்ட் மைலேஜ் பற்றியுமே நான் வந்து சொல்லிடுறேன். அகெயின் சர்வீஸ் வந்து நான் வந்து ரிசர்ச் பண்ண வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக நீங்கள் வந்து நான் கிளாசிக் 350 வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன். அதுவும் புது வண்டி தான். இதுவுமே வந்து ஒரு புது வண்டி தான். இது இன்னும் வந்து ஒரு 980 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து ரன் ஆகியிருக்கு. அரௌண்ட் வந்து நான் அந்த வண்டிக்கு சொல்லும்போதும் சொல்லியிருந்தேன். அரௌண்ட் ஒரு 1650 கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கான வந்து சார்ஜ் வந்து இருந்தது. அகைன் இந்த வண்டியிலையுமே வந்து சிமிலரான ஒரு காஸ்ட் தான் வந்து வருது. பட் அகைன் வந்து போக போக சர்வீஸ் ஆக தான் நமக்கு வந்து என்னென்ன காஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். மேபி நீங்கள் யாராவது இந்த வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் சர்வீஸ் காஸ்ட் என்னன்னு தெரியும் அப்படின்னா மேபி வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாக மிச்சவங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து சர்வீஸ் பற்றி சொல்லிடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் கான்ஸில் வந்து சொல்லியிருந்தேன், பிக் விங் அந்த ஹோண்டா ஷோரூம்ஸில் தான் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட அவைலபிலிட்டி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து லிமிட்டடாக இருக்குது. டயர் 1 டயர் 2 சிட்டிஸ்ன்னு நீங்கள் மாறி போகும்போது உங்களுக்கு அதோட அவைலபிலிட்டி கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறனால ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து எந்த லெவல் ஸ்கேர்சிட்டி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து அட்ரஸ் தெரியல. ஸோ வந்து அது போகும்போது நீங்கள் வந்து ஒரு 6 அளவுக்கு சப்போர்ட் இருக்குமானா எனக்கு தெரியாது. ஸோ அதை வந்து கொஞ்சம் மைண்டில் கண்டிப்பாக வச்சுக்கணும். அது ஒரு விஷயம் சர்வீஸ்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மைலேஜ் வந்து அகைன் வந்து சிமிலரான ஒரு பால் அவுட்புட் தான் இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா கிளாசிக் 350 கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஒரு அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இதுலேயுமே வந்து ஒரு நீங்கள் வந்து நார்மலான ஒரு க்ரூசிங் ஸ்பீட்ஸில் சிட்டியில் டே டு டே கம்யூட்டில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 30 to 35 கிலோமீட்டர்ஸ் வரையும் எதிர்பார்க்கலாம். மேபி நீங்கள் ஹைவேஸில் போனால் இன்னொரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் மேபி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் அகைன் வந்து அது லாங் டேர்ம் யூஸில் தான் வந்து சொல்ல முடியும். பட் பி ஷுர் தட் ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாட் மோர் தென் தட். ஸோ மைலேஜ் வந்து இதுதான். அண்ட் இதுக்கு அடுத்து வந்து நம்ம வேர்டிக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இப்போது இந்த வண்டியோட ஃபைனல் வேர்டிக்கு வந்துடலாம். நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பேசணும். நான் சர்வீஸ் மைலேஜ் எல்லாத்த பற்றியுமே அட்ரஸ் பண்ணியிருந்தேன். ஃபைனல் வேர்டிக்கு வரும்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ட்ரைவ் வந்து எதிர்பார்க்குறீங்க. கொஞ்சம் வந்து ஒரு கமிட்டடான ட்ரைவ் பொசிஷன் இருந்தால் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. அகைன் வந்து ஒரு கிளாசிக் 350க்கான ஒரு அந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்டைல் இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீல் வந்து எதிர்பார்க்குறீங்க. இன்னொரு வந்து ஒரு கொஞ்சம் ரெவ் ஹாப்பியான ஒரு இன்ஜின் வந்து இருக்கட்டும். ஒரு லாங் ஸ்ட்ரோக்லேயே ஒரு கேரக்டரான ஒரு இன்ஜின் இருக்கணும். அண்ட் சவுண்டு கொஞ்சம் நல்லா இருக்கணும். அண்ட் அகெயின் வந்து டீசென்ட் கம்ஃபர்ட். ஏன்னா நீங்கள் ஆரியை கம்பேர் பண்ணும்போது இதோட கம்ஃபர்ட் லெவல்ஸ் வந்து கண்டிப்பாக கம்மி தான். இந்த ஸ்பெசிஃபிக் வேரியன்ட் ஹைனஸ் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து சாஃப்ட்ரான ஒரு செட்டப். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஸ்டிஃபரான வந்து ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அகைன் வந்து இந்த பிளாக் பேட்டர்ன் டயர்ஸ் பற்றியுமே நான் வந்து சொல்லியிருந்தேன். ரோட் கிரிப் இது வந்து கொஞ்சம் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியே ஒரு ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. பட் இதெல்லாம் உங்களால் வந்து ஓவர்லுக் பண்ண முடியும். பட் இந்த மாதிரியே எனக்கு ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீல் வேணும். அண்ட் ஒரு ரெவாப்பி ஒரு ஈகரான ஒரு இன்ஜின் கொஞ்சம் வந்து ஒரு கமிட்டடான ஒரு டிரைவிங் பொசிஷன் இருந்தாலும் மேனேஜபிள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஷுவர்லி வந்து இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் வந்து போகலாம். ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ட்ரைவ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு எனக்கு பர்சனலி வந்து நான் அந்த ஆரி வந்து எனக்கு கூடவே அந்த வண்டி இருக்குது அப்படிங்கிறனால நான் அந்த கிளாசிக் 350 ரெகுலராக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதை ட்ரை பண்ணிவிட்டு நான் இது வந்து கண்டிப்பாக ஓட்டும் போது எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கிரின் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த வண்டி வந்து ஓட்டுறதுக்கு. அண்ட் அகைன் வந்து நான் வைப்ரேஷன்ஸ் பற்றியுமே வந்து சொல்லியிருந்தேன். வைப்ரேஷன் வந்து இதில் வந்து ரொம்ப கம்மி. ரொம்பவே கம்மி. ஸோ அது வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஆரிலேயே வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரிஃபைன்மெண்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. பட் அகைன் அதை தாண்டியுமே இதில் வந்து இன்னுமே ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் ஒரு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினுக்கு இந்த லெவலுக்கு வந்து ரிஃபைன்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ ஹோண்டாக்கு வந்து அதுக்காக கண்டிப்பாக வந்து ஒரு கூடஸ் கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்த சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ
அதுதான் நான் சொல்லியிருந்தேன். இந்த வண்டி வந்து ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியான அப்பீலுக்கு வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து போகலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வந்து அதர் ஆப்ஷன்ஸ் ஹைனஸோ இல்லன்னா நீங்க வந்து ஆரி தான் வந்து ப்ரிஃபர் பண்றீங்கன்னா, அந்த மாரி வந்து போகலாம். பட் நான் எல்லா வீடியோலயும் சொல்ற மாரி, இப்பயும் நான் வந்து சேம் ரீஇட்டரேட் பண்றேன். நீங்க வந்து டெஸ்ட் டிரைவ் எடுங்க. டெஸ்ட் டிரைவ் வந்து லாங் டெஸ்ட் டிரைவ்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுங்க ஷோரூம்ல வந்து. நீங்க வந்து மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் ரோடு நம்ம ஊர்ல இருக்கிற ரோட் கண்டிஷன்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாரி வந்து கிளீனான டார்மேக் இருக்கிற ரோட்ஸ்லயுமே சரி, வந்து ரொம்ப பாட் ஹோல்ஸ் இருக்கிறது, குண்டு குழியுமா இருக்கிற ரோட்ஸ்லலாம் வந்து டிரைவ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் லெவல்ஸ் வந்து ஃபீல் ஆகுது, எப்படி இருக்கு அப்படிங்கிறது பாருங்க. பில்லியன் நீங்க வந்து இருக்காங்க, வீட்ல ஃபேமிலிலாம் இருக்காங்க. அவங்களையுமே உட்கார வச்சு நீங்க பாருங்க. உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் லெவல்ஸ் மேட்ச் ஆகுதான்னு. அத பேஸ் பண்ணி நீங்க டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அந்த சாய்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். அது இல்லாம எடுக்கிறது வந்து நீங்க வந்து ஒரு பிளைண்ட் பை வந்து பண்ணாதீங்கன்னு தான் நான் வந்து அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து நாங்க இந்த வீடியோல சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க வந்து ஒரு பேக் டு பேக் கம்பேரிசன் கிளாசிக் 350க்கும் இந்த வண்டிக்கு வேணும்னா கண்டிப்பா கூட சொல்லுங்க. நான் கூடிய சீக்கிரத்திலயுமே வந்து அதுவுமே வந்து பிளான் பண்றேன். இன்கேஸ் கமெண்ட்ஸ்ல நீங்க வந்து அது கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹோப்ஃபுல்லி நீங்க இந்த வாரம் வந்து ப்ராபப்லி நீங்க ஒரு மண்டே ஆர் டியூஸ்டே இந்த வீடியோ வந்து பார்ப்பீங்க. பட் அகைன் நான் அதுக்கு வர ஃபாலோயிங் வீக் அப்படி இல்லைனா அதுக்கு அடுத்து வர வீக்ல வந்து கண்டிப்பா அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். அன்டில் தென் இன்னொரு வீடியோல கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பை பை.